நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எழுந்து நின்று உற்சாகமாக ஆண்டவரை ஆராதித்து ஆராதனை கீதம் பாடுவோம். எழுந்து நின்று அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தினுடைய ஆண்டவர், இரக்கத்தினுடைய இந்த நேரத்திலே நம்முடைய உலகத்தில் உள்ள எல்லா வாலிபர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆராதனை கீதம் பாடும்பொழுது உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம், உற்சாகமாக வாயை திறந்து பாடுவோம், குரலை எழுப்பி பாடுவோம். வெட்கப்படாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் எங்கே பார்க்கணும், என்ன பார்க்கணும், எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, அப்போ சரி எது தவறு எது எல்லாமே தெரியுங்க. அதனால தான் கூட இருங்க, கூட இருங்க, கூட இருங்க. அப்பா கூட இருக்கிற பையனுக்கு தெரியுங்க அப்பாவுக்கு என்ன விருப்பம்னு, அம்மா கூட இருக்கிற பையனுக்கு பொண்ணுக்கு தெரியுங்க அப்பாவுக்கு என்ன விருப்பம்னு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பாகம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவரோட இருங்க, ஆண்டவரோடு இருங்க. ஆண்டவர் சீடர்களை அழைத்த பொழுது ஆண்டவர் சென்றது என்ன தெரியுமா? தம்மோடு இருக்க அழைக்கின்றார். மார்க் 3:14 சொல்றார், தன்னோடு இருக்க அழைக்க. தங்கங்களா, ஆண்டவருடைய தங்கங்களா, ஆண்டவருடைய தங்கங்களா. ஆண்டவர் உங்களை படைத்தது அதற்காக தான். வல்லமையோடு உங்களை பார்க்கும்போது உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்க. முதல் டைமாக வந்தவங்க இருப்பீங்க. இந்த எல்லா தியானமைத்திற்கு முதல் டைமாக யாராவது உங்களை கொண்டு வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் இன்னைக்கு இந்த மண்ணில் உங்களை கால் வைக்க ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆண்டவருடைய தங்கமாக மாற, அன்னை மரியாளுடைய தங்கமாக மாற, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரோடு இருக்கும் பொழுது எது சரி எது தவறு என்றது ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். ஆண்டவர் கற்றுத்தரணுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பாவங்கள் நெருங்காது. உங்களை பார்க்கும்போது பாவம் பயந்து போகும், பயந்து போகணும். ஏன்னா வாலிபனுடைய சக்தி வாலிபனுக்கு தெரியாதுங்க. யானையோட சக்தி யானைக்கு தெரியாது. பெரிய ஒரு காது போட்டிருக்கிறார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? அந்த காது இப்படி இருக்கிறதுனால தான் கண்ணுக்கு தெரியாது பின்னால் என்ன இருக்குது. அதனுடைய வல்லமை யானைக்கு தெரியாது. உன்னுடைய வல்லமை உனக்கு தெரியாது. வாலிபனே, வாலிப பெண்ணே, உன்னுடைய வல்லமை உனக்கு தெரியாது. வல்லமை உள்ளவன் நீ, வல்லமை உள்ளவள் நீ. அந்த வல்லமையை ஆண்டவருக்காக பயன்படுத்து. பாடுவோம் உற்சாகமாக ஆராதனை கீதம். உற்சாகமா கை சத்தம் எழுப்பட்டும். தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா ஆராதனை, தேவாதி தேவா, தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சேர்ந்து ஹல்லேலூயா. வெட்கப்பட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை, ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவன் ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மரியாளின் மைந்தனே, மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் சுதனே ஆராதனை, மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் சுதனே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பரிசுத்த தேவனே ஆராதனை, பரலோக தேவனே, பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே, பரிசுத்த தேவனே ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மேகஸ்தம்பமே, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே, மெசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே, மெசியாவே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உயர்த்து கரங்களை ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு, ஹல்லேலூயா, உயர்த்து கரங்களை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய ஆவியே உமக்கு, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே, துணையாளரே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவா, தேவாதி தேவா ஆராதனை, ராஜா, ராஜாதி ராஜா ஆராதனை, தேவாதி தேவா, தேவாதி தேவா ஆராதனை, ராஜா, ராஜாதி ராஜா ஆராதனை, ஆபிரகாமின் தேவனே, ஆபிரகாமின் தேவனை ஆராதனை, ஈசாக்கின் தேவனே, ஈசாக்கின் தேவனை ஆராதனை, ஆபிரகாமின் ஆபிரகாமின் தேவனே, தேவனை ஆராதனை, ஈசாக்கின் தேவனை ஆராதனை, மரியாளின் மைந்தனே, மரியாளின் மைந்தனை ஆராதனை, பாடு, தாவீதின் சுதனே ஆராதனை, மரியாளின் மைந்தனே, மரியாளின் மைந்தனை ஆராதனை, தாவீதின் சுதனே, தாவீதின் சுதனே ஆராதனை, ஆபிரகாமின் தேவனை ஆராதனை, ஈசாக்கின் தேவனை ஆராதனை, ஆபிரகாமின் தேவனே, ஆபிரகாமின் தேவனை ஆராதனை, ஈசாக்கின், ஈசாக்கின் தேவனை ஆராதனை, பரலோக தேவனே, பரலோக தேவனை ஆராதனை, பரிசுத்த தேவனே, பரிசுத்த தேவனை ஆராதனை, பரலோக தேவனே, பரலோக தேவனை ஆராதனை, பரிசுத்த தேவனே, பரிசுத்த தேவனை ஆராதனை, தூய ஆவியே, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே, துணையாளரே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, பாடுவோம், பாடுவோம், ஆராதனை ஒப்புக்கொடுத்து பாடுவோம், இயேசுவுக்கு ஒப்புக்கொடுத்து பாடுவோம், தந்தையை ஒப்புக்கொடுத்து பாடுவோம், ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே, ஆராதனை இயேசுவே, 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 ஆராதனை உமக்கு ஆராதனை, ஜெஃப்ரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை, 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 ஆராதனை ஆராதனை, அண்ணு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை, ஆராதனை. நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா, நன்றி. அமருவோம். பாந்தர்களே, நான் சொல்லி தரும் அந்த வசனம் எனக்கு பின் சொல்லுங்க.
குருவானவர் கைத்தொட்டு ஆசீர்வதிக்க நீங்கள் சில டைம் எல்லாம் வருவீங்க. ஃபாதர் பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. வார்த்தையை கேட்கும்போதே விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்கள். வார்த்தை விடுதலை தருகிறது. அதனால தான் வார்த்தையை மனப்பாடம் பண்ணுங்க, வார்த்தையை ஜெபமாக மாற்றுங்க, இறை வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்க, இறை வார்த்தையை எழுதுங்கன்னெல்லாம் சொல்ல காரணம் ஆண்டவருடைய குரலுங்க. அது ஆண்டவருடைய குரல். நம்ம இன்னைக்கு ஆரம்பித்த முதல் வசனம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ரெவலேஷன் 3:20, திருவெளிப்பாடு 3:20 தான் நம்ம இன்னைக்கு முதல்ல ஆரம்பித்தோம். அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வாசல் படியில் நிற்கிறேன், கதவை தட்டுறேன், என் குரலை கேட்டு எனக்கு கதவை திறந்து தருபவனோடு நானும் வந்து உண்பேன், அவனும் என்னோடு விருந்து உண்பான். அதாவது ஆண்டவருடைய குரலை கேட்க அழகாக ஆண்டவர் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. தூய் ஆவியனுடைய வல்லமையோடு இந்த புக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உனக்கு நெருக்கமாக இருக்கும், உன் வழிகள் தவறாது. ஒரு வாலிபன் தன் வாழ்க்கையை எவ்வாறு சரி செய்வான்? ஒரு வாலிபன் தன் வாழ்க்கையை சரி செய்வது இறை வார்த்தையின் வழியில் நடப்பதால் மட்டுமே. If you walk in the ways of the Lord according to the Bible, your ways will never tread wrong. உன்னுடைய வழிகள் தவறி போகாது. இன்னைக்கு உன்னுடைய வழிகள் தவறுதுன்னா ஆண்டவர் சொல்லுவார் பைபிளில், உங்களுக்கு தவற காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு திரு சட்டமும் மறைநூலும் தெரியாததுனால தான் நீங்கள் தவறி போகிறீங்க. விடுதலை பயணம் 23:15-25 நான் சொல்லி தருகிறேன், எனக்கு பின் சொல்லுங்கள். விடுதலை பயணம் 23:25. நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன் உணவு, தண்ணீர் ஆகியவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவில் நின்று நோயை அகற்றிவிடுவார். கருச்சிதைவோ மலட்டுத்தன்மையோ உன் நாட்டில் இராது. உன் வாழ்நாட்களின் எண்ணிக்கையை நான் நிறைவு செய்வேன். இனி அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். நான் என் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் என் உணவு, தண்ணீர் ஆகியவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் என் நடுவில் நின்று நோயை அகற்றிவிடுவார். கருச்சிதைவோ மலட்டுத்தன்மையோ என் நாட்டில் இராது. என் வாழ்நாட்களின் எண்ணிக்கையை ஆண்டவர் நிறைவு செய்வார். பார்த்தார்களே, உன்னுடைய வாலிப பிள்ளைகளுக்காக குறிப்பாக ஜெபிக்கிற நேரம். வாலிப பிள்ளைகள் 18 வயசுலேருந்து 30 வயசுக்கு கீழே திருமணமாகாதவர்கள் எழுந்து நில்லுங்க. 18 வயசுலேருந்து 30 வயசுக்கு கீழே இன்றைக்கி இங்கே தியானத்துக்கு வந்திருக்கிறவங்க தைரியமாக எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். விருப்பப்பட்டோ விருப்பம் இல்லாமலோ கட்டாயத்தினாலேயோ ஆசைப்பட்டோ நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்க. எழுந்து நில்லுங்க. +1 +2 பரவாயில்ல, எழுந்து நில்லுங்க. நல்ல அழகாக உட்காந்து ரெட்டிட்டு அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பிள்ளைகள். சரி, 10th 11th 12th எழுந்து நில்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு சாதாரணமாக ஸ்டூடெண்ட்ஸ் ரெட்டிட்டில் அவங்கள ப்ளஸ் பண்ணுவோம். அதனால் இன்றைக்கி வேண்டான்னு நினச்சேன். சரி, 10th 11th 12th ஃபாதர் நாகும் டீனு தான் ஃபாதர், டீனேஜ் தான் ஃபாதர். ஆண்டவரை தேடி இன்றைக்கி யூத் ரெட். இதில் முதல் டைமாக எல்லாம் ஒரு தியான மையத்திற்கு வந்தவங்க கை தூங்க பார்க்கலாம். இதுவரை வந்ததே இல்லை ஃபாதர், முதல் டைமாக எல்லாம் ஒரு மண்ணில் கால் வைக்கிறோம். முதல் முறையாக வந்திருக்கிறவங்க. குட். 10 முதல் டைம் வந்திருக்கிறீங்க. 10-15 பேர். குட், வெரி குட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்களுக்காக தான் இந்த தியானம், உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த தியானம் இன்றைக்கி நம்ம நடத்துகிறோம். இன்றைக்கி ப்ரேயர் பண்ணுறோம். நீங்கள் ஆசையாக அன்பாக ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பிரசங்கத்தில் சொன்னேன், இஃப் யூ சர்ச் யுவர் காட் இன் யுவர் நார்மல் டேஸ், ஹீ வில் சர்ச் இன் யுவர் சாரஃபுல் அண்ட் ஜாய்ஃபுல் டேஸ். இதோ உங்களை தேடி நற்கருணை ஆண்டவர் கீழே வரார். அருட்தந்தை அவர்கள் நம்ம போன வருஷம் செஞ்ச மாதிரி அருட்தந்தை அவர்கள் நற்கருணை ஆண்டவரை பிடிச்சு நடுவில் சென்றில் நிற்பார்.
2 விளக்கு கொடுங்க. 2 பேர் 2 சைடில் நிற்கட்டும். நீங்கள் லைனாக வாங்க. லைனாக வந்து இங்கே பாடல் பாடப்பட்டு கொண்டு இருக்கும். நீங்கள் லைனில் வரும் பொழுது நீங்கள் ஆண்டவரை தொட்டு முத்தெல்லாம் செய்ய வேண்டாம். தொட்டு ஆராதிக்க வேண்டியவர் அல்ல, தொடாமலே ஆராதிக்க வேண்டியவர். ஆனால் முன்னால் வந்து ஆண்டவர் முன்னால் முட்டிக்கால் போட்டுடுங்க. முட்டிக்கால் போட்டுடுங்க. தெரிந்தோ தெரியாமலோ வாழ்க்கையில் செய்து போன பாவங்கள் இருக்கலாம். When you kneel down before Lord, He will make you stand before others. ஆண்டவர் முன்னால் நீ முழந்தால் படியிட முடிவு செய்யும் பொழுது மனிதர்கள் முன்னால் ஆண்டவர் உன்னை எழும்பி நிற்க செய்வார். எழும்பி நிற்க செய்வார். ஆண்டவர் முன்னால் நீ முட்டிக்கால் போடும் பொழுது மனுஷன் முன்னால் ஆண்டவர் உன்னை நிற்க செய்வார். இன்றைக்கி ஆண்டவர் மவுத் கேன்சர் இருக்கிற ஒரு வாலிப பெண்ணை குணப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். மவுத் கேன்சர் இங்கே இருக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இங்கே ஜெபிக்கும் பொழுது வெளியே இருக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம். God has blessed and healed a girl, a young girl with mouth cancer. வாயில் புண்ணு, வாயில் கேன்சர் இருக்கிற ஒருத்தர் ஆண்டவர் குணப்படுத்தி இருக்கிறார் நற்கருணையை வாங்கும் பொழுது அந்த நேரத்தில். அதனால் நற்கருணை ஆண்டவர் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் குணப்படுத்துகிற ஆண்டவர். கண்டிப்பாக இப்போ உங்கள்கிட்ட கேட்ட நான் நிறைய சாட்சியங்கள் நீங்களே சொல்வீங்க. கண்டிப்பாக சொல்கிறதுக்காக இங்கே ரெடியாக இருக்கிறவங்க இருப்பீங்க. நேரம் இல்லாதனால தான் உங்களை சொல்ல வைக்க முடியலை. உங்களுக்கு உண்மையாக அப்படி ஒரு தீவிரம் இருந்தால் பிளஸ்ஸிங் முடிச்சுட்டு நான் உங்களை கூப்பிட்றேன் சாட்சியத்துக்காக. இப்போது லைனில் நில்லுங்க. லைனில் சென்டருக்கு வாங்க. சென்டருக்கு வாங்க. எஸ், நீங்கள் இருக்கிற இடத்துல எப்படி லைனாக நில்லுங்க. நற்கருணை ஆண்டவரை ஏந்தி குருவானவர் வரும் பொழுது kneel down, get up, go. kneel down, get up, go. முழந்தால் படிக்கிறீங்க, எழுந்திருக்கிறீங்க, போகிறீங்க. அந்த முழந்தால் படி எடுக்கும்போது மன்னிப்பு கேட்டுடுங்க. ஆண்டவரே, ஐ எம் சாரி. ஜோசியத்தை நம்பி இருக்கிறேன், ஜாதகத்தை நம்பி இருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் ஜோசியம் ரொம்ப தலை விளையாடுதுங்க. தலை மேலே 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 வருது ஜோசியம். யூடியூப்பை திறந்தா ஜோசியம். நான் அதுக்காக நிறைய ஆப்புகளெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. தயவு செய்த ஜோசியத்தை நம்பாதீங்க. இன்றைக்கி உங்களை வாழ வைக்கிற மாதிரி வாழ வைக்கும், ஆனால் அழிச்சிடும். மூட நம்பிக்கையை நம்பாதீங்க. வாழ வைக்கிற மாதிரி வாழ வைக்கும், ஆனால் அழிச்சிடும். அமைதியாக இந்த பாடல் பாடும் பொழுது கண்ணீரோடு வாங்க, ஆராதனையோடு வாங்க. ஆண்டவர் முன்னால் முழந்தால் படியிட்டுட்டு kneel down, get up, go. kneel down, get up, go. முழந்தால் படிடுறீங்க, எழுந்திருக்கிறீங்க, போகிறீங்க. மன்னிப்பு கேட்டுடுங்க. வாழ்க்கையில் செஞ்ச எல்லா பாவங்களுக்கும் ஆண்டவரே இந்த மன்னிப்பை முழந்தால் படியிடும் பொழுது ஏற்றுக்கோங்கன்னு கேட்போம் ஆண்டவர்கிட்ட. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. பாடுவோம். உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, அவர் போதும். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. இயேசு போதும். நீங்க போதும் எனக்கு. இயேசுக்கு பிடிக்காத உறவுகள் வேண்டாம். போதும் தம்பி, தங்கச்சி, முடிவெடு. நீங்க போதும். இயேசுவுக்கு பிடிக்காத உறவுகள் வேண்டாம். நீங்க போதும் எனக்கு. இயேசுவுக்கு பிடிக்காத செயல்கள் வேண்டாம். ஆண்டவருக்கு பிடிக்காத உறவுகள் வேண்டாம். கம், kneel down, get up, go. ஆண்டவரே, மன்னிப்பு கேட்டுட்டு போ. I'm sorry, I'm sorry. I love you Jesus, I love you Jesus. முழந்தால் படியிடும் பொழுது மனசார முழந்தால் படியிடு. ஒரு சடங்கா செய்யாத, இது ஒரு சடங்கு கிடையாது. ஆண்டவர் முன்னால முழந்தால் படியிடும் பொழுது ஜீசஸ் ஐ லவ் யூ, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ, ஜீசஸ் ஐ எம் சாரி. ஜோசியத்தை நம்பினதுக்கு மன்னிச்சிடு, மூட நம்பிக்கையில் இருந்ததுக்கு மன்னிச்சிடு, காதல் உறவுகள் இருந்ததுக்கு மன்னிச்சிடு. ஆண்டவரே, அப்பா அம்மாவுக்கு தெரியாத உறவுகள் இருந்து மன்னிச்சிடு. அப்பா அம்மாவை எதிர்த்து பேசினதுனால மன்னிச்சிடு. அப்பா அம்மாவுக்கு கண்ணீரை கொடுத்ததுனால மன்னிச்சிடு. இயேசுவே, என்னை மன்னிச்சிடு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆராதனையோட வா. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பாரு வாழ்க்கையில. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும்
நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். அழணுமா? அழுதுடு. போதும், நீங்க போதும். கண்ணிலிருந்து தண்ணி வருதா? அழுதுடு. செஞ்சோம் பாவங்களுக்கு அழுதுடு. ஆண்டவரை விட்டு போனதுக்கு அழுதுடு. ஆண்டவரை விரோதியா நினைச்சதுக்கு அழுதுடு. ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு அழுதுடு. எனக்கு நீங்க போதும் எனக்கு. பாடுவா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா. இயேசுவே, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. எழுந்திருப்போம். உன்னை விட்டா யாரும் இல்லை இயேசையா. வாங்க, குட்டிக்கால் போடுங்க, போங்க. உம்மை விட Sorry, Jesus. இல்லை இயேசையா. ஆபிரகாமின் தேவன் நீர், ஈசாக்கின் தேவன் நீர், யாக்கோபின் தேவன் நீர், என்னுடைய தேவன் நீர். மூட நம்பிக்கைக்கு விழுந்துடாத தம்பி, தங்கச்சி, விழுந்துடாத, விழுந்துடாத. மூட நம்பிக்கைக்கு விழுந்துடாத, விழுந்துடாத. ஜோசியத்துக்குள்ள விழுந்துடாத, நேர காலங்களுக்கு விழுந்துடாத, பாவங்களுக்கு விழுந்துடாத, சுய இன்பங்களுக்கு விழுந்துடாத, போனோகிராஃபி, ப்ளூ ஃபிலிம்க்கு விழுந்துடாத, உடலின் இச்சைகளுக்கு விழுந்துடாத, சின் ஃப்ரம் த ஃப்ளஷ் விழுந்துடாத. மன்னிப்பு கேட்டுடு. 4 பேரை வாங்க, 4 பேரை வாங்க. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. blessing கொடுத்து விடுங்க ஃபாதர். நீதானையா, முழங்கால் படிடும்போது blessing கொடுத்து விடுங்க ஃபாதர். ஈசாக்கின் தேவனும் நீதானையா, இந்த குழந்தைகளை ஆசீர்வதிச்சு விடுங்க ஃபாதர். யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் சாரி, என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. ஜீசஸ் ஐ லவ் யூ. நீங்க போதும் எனக்கு, ஜீசஸ் ஐ லவ் யூ. நீங்க போதும் பாவத்தை விட்டு விட முடிவெடுத்துட்டு வா. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. You belong to a family. நீங்க போதும், உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. நீங்க அந்த குடும்பத்துக்கு எதிராக செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேளு. நீங்க போதும், அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா. செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டுதால உம்மை இந்த விட முழநாள் படிடும்போது அடையாளமா மாறட்டும். ஏசையா. கடவுளே, மனிதருக்கும் உனக்கும் எதிராக செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டுகிறேன். நீங்க போதும் எனக்கு. வாய் திறந்து பாடுவோமா? போதும், நீங்க போதும், நீங்க போதும். பாடிக்கொண்டே வருவோமா? போதும் எனக்கு. உள்ளத்தில் இருந்து போதும், உதட்டுக்கு வரட்டும். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா.
sorry Jesus. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. I'm sorry Jesus. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா. I love you Jesus. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா. I trust in you Jesus. போதும் எனக்கு நீங்க போதும், எனக்கு நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் நீங்க இயேசுவின் பிள்ளைகளா, போதும் இயேசுவின் தங்கங்களா, இயேசுவை தேடி வந்திருக்கிறார். இயேசு உன்னை தேடி பலிபீடத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். இயேசுவை தேடி நீ வந்திருக்கிற. இயேசு உன்னை தேடி பலிபீடத்தில் இறங்கி வந்திருக்கிறார். விண்ணை விட்டு மண்ணை தொட்ட ஆண்டவர் மண்ணை விட்டு உன்னை தொட இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவரே நீங்க போதும். கடவுளுக்கும் மனிதருக்கும் எதிராக செய்த எல்லா பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டுகிறேன். குடும்பத்துக்கு எதிராக செஞ்ச எல்லா பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டுகிறேன். குடிச்சிருக்கிற ஆண்டவரே ஐம் சாரி. சிகரெட் குடிச்சிருக்கிற ஆண்டவரே ஐம் சாரி. போதை பழக்கம் பழகி இருக்கிற ஆண்டவரே ஐம் சாரி. அப்பா அம்மாவை அடிச்சிருக்கிறேன் ஐம் சாரி. எதிர்த்து பேசியிருக்கிறேன் சாரி. கெட்ட வார்த்தை வாயில சுலபமா வருது சாரி. பாக்கு போட ஆரம்பிச்சிருக்கிறேன் சாரி. தப்பான படங்களுக்கு அடிமையா இருக்கிறேன் சாரி. ஆண்டவரே என்னை மன்னிச்சிடு. விபச்சாரம் செஞ்சிருக்கிறேன் ஐம் சாரி. உடலை தப்பா பயன்படுத்தி இருக்கிறேன் ஐம் சாரி. பார்வோரின் சேனை என்னை தொடர்ந்தாலும் செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும் இயேசுவே பாதை உண்டு தேவன் நீர் இருக்க. ஆண்டவரே நீர் இருக்க. கானானின் பயணத்திற்கு தடையில்லை அப்பா. பார்வோரின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும் திருமண தடைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க. குறித்து அழைப்பை தந்து ஆசீர்வதிங்கப்பா. கானானின் பயணத்துக்கு தடையில்லை. அழைப்பை தந்து ஆசீர்வதிங்கப்பா. உள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே. குடும்ப வாழ்க்கை தந்து ஆசீர்வதிங்கப்பா. கிருபையும் தொடர செய்வீரே. வேலை கடைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே. நம்பிக்கையின்மையை அகற்றி ஆசீர்வதிங்கப்பா. கிருபையும் தொடர செய்வீரே. பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. எனக்கு நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இயேசுவே உன்னை நம்பி வந்திருக்க பிள்ளைகள், முன்னாலே குழந்தால் படியிடும் பெற்ற பிள்ளைகள், உம்மை விட யாரும் மரத்தை இறக்கி வைக்கிற பிள்ளைகள், நம்பிக்கையோட முட்டிக்கால் போடுற பிள்ளைகள், உம்மை நீ விட மட்டுமே இருக்கிறன்னு வந்த பிள்ளைகள், ஏசப்பா ஏசப்பா உம்மை விட யாரும் நீங்க கைவிட மாட்டீங்கன்ற உறுதியை கொடுத்து அனுப்புங்கப்பா. நீங்க கைவிட மாட்டீங்கன்ற உறுதியை கொடுத்து அனுப்புங்கப்பா. நீங்க அன்பானவர், நிலை நிற்பவர் என்ற உறுதியை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. நம்பிக்கைக்குரியவர் என்ற உறுதியை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஏமாற்றம் அடையாமல் இந்த பிள்ளைகள் போட்டும் உன்னோடு இருக்க இந்த பிள்ளை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. மனித அன்பை தேடி அலைஞ்சிருக்கிறோம் இயேசுவே. எனக்கு ஏமாந்திருக்கிறோம் இயேசுவே. ஏமாத்திருக்கிறாங்க இயேசுவே. வாழ்க்கையில பல தோல்விகளை சந்திச்சிருக்கிறோம் இயேசுவே. வெற்றியின் பாதைக்கு உங்ககிட்ட வந்து பல வழிகளில் போய் தோத்து நின்றிருக்கிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாம, திருமணம் இல்லாம, குழந்தை இல்லாம, படிப்பு இல்லாம, அறிவு இல்லாம, பணம் இல்லாம, வசதி இல்லாம, சொத்து சுகங்கள் இல்லாம,
ஆண்டவரே, இன்னைக்கு அனாதையா நிக்கிறோம். அப்பாவை இழந்து அம்மாவை இழந்து அனாதையா சில டைம் நிக்கிற பிள்ளைகள் இதில் உண்டு. அப்பா இறந்த பிள்ளைகள் உண்டு, அம்மா இறந்த பிள்ளைகள் உண்டு, யாருமே இல்லாத பிள்ளைகள் உண்டு, வீட்டில் தனியா வளர்ந்த பிள்ளைகள் உண்டு, ஒத்த பிள்ளையா வளர்ந்த பிள்ளைகள் இதுக்குள்ள உண்டு, அதனுடைய வேதனை அனுபவித்த பிள்ளைகள் உண்டு, இதுக்குள்ள ஹாஸ்டல்ல வளர்ந்த பிள்ளைகள் இதுக்குண்டு. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய காயங்களை நீக்குவதற்கு நன்றி. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. லாவண்யா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். கிறிஸ்டி, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கை ஆண்டவர் கிட்ட சேஃபா இருக்கும். நீங்க போதும், நீங்க போதும். யூட்ரஸ் கேன்சர் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மசில்ஸ்ல பெயின், தசை பிடிப்புகள் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மூக்கல தடை, நோஸ் பிளாக் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எப்பவுமே காதில் ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு, ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு, அப்படி இருக்கிற ஒரு மகனுக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Continuously we hear a sound in your ears. God is healing a person. காதில் அடிக்கடி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முழுமையான விடுதலை, நிறைவான விடுதலை. இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல பிரச்சனை இருக்கிற, இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல பிரச்சனை இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சிறிது அளவில் சாப்பாடுனுடைய பிஸ்னஸ் செய்கிற ஒருத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சின்ன லெவலில் தான் நீங்கள் செய்கிறீங்க, உணவு சம்பந்தமான பிஸ்னஸ் செய்கிறீங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்டீரியர் டெக்கரேஷன் செய்கிற ஒருத்தர் இதில் இருக்கிறீங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவே, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், இயேசுவே, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். சொல்லுங்கள், பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. என்னேசையா, அல்லேலூயா. உருக்கமா ஜெபிப்போமா? இது நம்ம வீட்டு குழந்தைங்க, இது நம்ம வீட்டு குழந்தைங்க, இது திருச்சபையினுடைய குழந்தைங்க. இந்த குழந்தைங்க வழி தவறக்கூடாது. உலகின் ஒளியா நிற்கணும் இந்த குழந்தைங்க, உலகின் குப்பா நிற்கணும் இந்த குழந்தைங்க. ஆண்டவரை தேடி வந்த குழந்தைங்க வழி தவறக்கூடாது. இந்த குழந்தைங்க ஆண்டவருக்கு ஒளியா நிற்கணும். ஆண்டவருக்கு, ஆண்டவர் எந்த இடத்துல நிற்கணும் அந்த இடத்துல நிற்கணும். இந்த குழந்தைங்க ஆசீர்வதிச்சு ஜெபிங்க. யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். சத்தமா பாடுவோமா? உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். குரல் எழுப்பி பாடுவோமா? உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். இரு கரங்களை உயர்த்தி என்னேசையா, அல்லேலூயா. என்னேசையா, அல்லேலூயா. என்னேசையா, என்னேசையா, அல்லேலூயா. என்னேசையா, அல்லேலூயா. கரங்களை தாழ்த்துவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். இயேசுவே, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். இயேசுவே, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். இயேசுவே, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். அண்மையில் விபத்து ஏற்பட்ட ஒருத்தர் இதில் இருக்கிறீங்க, ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தர் இருக்கிறீங்க. அந்த ஆக்சிடென்ட்டில் உன்னை பாதுகாத்தது ஆண்டவர் தான். அந்த ஆக்சிடென்ட் பாதுகாத்து இன்னைக்கு அந்த தியானத்தில் பங்கெடுக்க வைக்கிறார் ஆண்டவர் உன்னை. அண்மையில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த ஆக்சிடென்ட்ல பெரிய விபத்து ஏற்படுத்திருக்கணும்க்கு, ஆனால் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஹபிச்சுவல் ட்ரிங்கிங் இருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். குடி பழக்கத்திலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார்.
சில ட்ரெஸ் போடும்போது அலர்ஜி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. கம்பளி சம்பந்தமான ட்ரெஸ், அப்படிப்பட்ட ட்ரெஸ் போடும்போது ஸ்கின்னுக்கு அலர்ஜி வர ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. நம்பிக்கையோட வா, என் ஸ்நேகமும் நன்றியோட வா, மன்னிப்பு கேட்டுட்டு போ. என் ஆசையும் நீரே. இயேசுவே, உன்னை நான் அன்பு செய்கிறேன். என் ஸ்நேகமும் ஜீசஸ், I love you. Jesus, I love you. என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இயேசுவே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இயேசுவே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இயேசுவே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா. கரங்களை உயர்த்துவோமா? அல்லேலூயா. என் இயேசையா, என் இயேசையா. அல்லேலூயா. என் இயேசையா, என் இயேசையா. அல்லேலூயா. என் இயேசையா. அல்லேலூயா. என் இயேசையா. என் இயேசையா. ஹல்லேலூயா, அல்லேலூயா. இயேசையா, என் இயேசையா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. என் இயேசையா. நெஞ்சோட கை வச்சு பாடுவோமா? அல்லேலூயா. இயேசுவை கட்டி பிடிச்சு பாடு, இயேசையா. அரவணைச்சு பாடு. அல்லேலூயா. கூட இருப்பவரோடு என் இயேசையா. அல்லேலூயா. என் இயேசையா. அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இயேசுவே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? நானும் என் குடும்பமும் ஆண்டவருக்கே சேவை செய்வோம். ஆமென். நானும் என் குடும்பமும் இனி ஆண்டவருக்கே சேவை செய்வோம். முடிவெடு மகனே, மகளே, ஆண்டவர் கூட இருக்க முடிவெடு. அந்த தனிப்பட்ட உறவுக்கு முடிவெடு. ஜெபம் என்பது தேவைக்கு ஜெபிப்பதல்ல. ஜெபம் என்பது ஆண்டவரோடு உள்ள உறவு. அந்த தனிப்பட்ட உறவிற்கு கடந்து வா. பர்சனல் ரிலேஷன்ஷிப், a relationship in your family. You belong to a family. நீ அனாதை கிடையாது. உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை விட்டு போகாத. அந்த குடும்பத்துக்கு எதிராக செய்யாத. அந்த குடும்பத்திற்கு தேவையில்லாதது, அந்த குடும்பத்தை அழ வைக்கிற மாதிரி எதையும் செய்ய மாட்டேன்ற முடிவெடு. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஆசைப்பட்டு வா. ஓ இயேசுவே, ஆண்டவர்கிட்ட அன்போடு வா. இல்லாமல் நான் வாழ முடியாது. உன்னுடைய ஆண்டவர்கிட்ட வா மகளே. என் கூடவே உன் ஆண்டவர்கிட்ட வா மகனே. ஓ இயேசுவே, உன் அப்பா கிட்ட வா. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பாவம் செய்வதில் என்ற முடிவெடுத்து வா. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, முடிவெடுத்து வா. நீர் இல்லாமல் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. காத்திருந்து வா. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உள்ளம் கையில,
ஊசி குத்துற மாதிரி வலி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அசிடிட்டியிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வயிற்றினுடைய அடிப்பகுதியில் வலியிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வெர்டிகோ ப்ராப்ளத்திலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி ஆண்டவரே. பிராங்க்லின் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். செலஸ்டின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரெஜீனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லூர்து மேரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அனிதா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சாம்குமார் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜனனி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் காயமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. வாய் திறந்து சொல்லுவோமா? என் அம்மாவும் நீரே, என் அப்பா, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் எல்லாமே நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, முழந்தால் பண்ணிடுவோமா? நீர் இல்லாமல் வாழ முடியாது. உறுதியா சொல்லுவோமா? என் கூடவே இரும். என் கூடவே. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. நீர் இல்லாமல் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ இருளான நேரத்திலே வெளிச்சமானீரே. இருளான வாழ்க்கை வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. உன் குழப்பங்களை விட்டு கொடுத்துடு. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே. திருமண குழப்பம் இருக்கா? உயிரற்ற வாழ்க்கை ஜீவனானீரே. டிகிரியை பத்தின குழப்பம் இருக்கா? வெளிச்சமும் நீ வெளிச்சம் தரார் ஆண்டவர். என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு தூக்கமின்மையிலிருந்து 15 பேருக்கு விடுதலை தரார். கூடவே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. திருமண தடை இன்னைக்கு 7 குடும்பங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பக்கத்திலே இரும். Thank you Jesus. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ பர்ஃப்யூம் ஸ்மெல்லு மூக்கில் படும்பொழுது தலைவேலை வர ஒருத்தருக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரோஸ் ஃப்ளவர்னுடைய ஸ்மெல்லு மூக்கில் படும்பொழுது தலைவலி வர ஒருத்தருக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த தூக்கமின்மையிலிருந்து 15 பேருக்கு விடுதலை தரதுல 7 பேர் யூத். இதில் 7 வாலிப பசங்களுக்கு தூக்கம் இல்லை, தூங்க முடியலை, ஆசைப்பட்டும் தூங்க முடியலை. உன்னுடைய படிப்பு, உன்னுடைய வேலை உன்னை இறுக்கமா, the stress it is giving you. தூக்கம் இல்லை. தூக்கம் இல்லாமல் நைட்டெல்லாம் அழுதுருக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கை எங்கே போகும்னு அழுதுருக்கிற விடுதலை தந்து 7 பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தூங்க முடியல ஆண்டவரே, தூக்கத்துக்காக ஜெபிச்சிருக்கிறீங்க நீங்க 7 பேருமே. இன்னைக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் கூட உட்காரு, ஆண்டவர் கூட உட்காரு. பைபிளை தர ஆசி, ஜெபமாலை எடு, செபி. எப்பெல்லாம் முடியுமோ திருப்பலிக்கு போ. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை விட்டுடாத. வா, ஆண்டவர் கிட்ட வா, வா அப்பா கிட்ட வா. கைவிட மாட்டார். மூட நம்பிக்கையில விழுந்துராத, தப்பான உறவுகளை விழுந்துராத.
உன்னுடைய உடம்பை அசிங்கப்படுத்தாத. God loves you so much. உயிருக்கு உயிரா உன் அன்பு செய்கிறாரு. உயிருக்கு உயிர் அன்பு செய்கிறார். உயிரை கொடுத்து அன்பு செஞ்சார். இப்படி ஒரு கடவுள் உன்னால் பார்க்கவே முடியாது உலகத்தில். அப்படி ஒரு கடவுளை இல்லை இந்த உலகத்தில். நற்கருணை ஆசீர்வாதம் பெறுவோம். முழந்தால் படியிட்டவாறு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பாடி ஆசீர்வாதம் பெறுவோம். விசுவலன்பார்ந்தவர்களை கேட்ட வார்த்தைகள், கேட்ட வசனங்கள் மனதிலே பதியட்டும், மனதிலே பதியட்டும். இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலை, ஒன்றே ஒன்று தான் சொன்னோம். ஆண்டவர் கூட இரு. When you are in normal days, when you are with God, in your joyful and sorrowful days, God will be with you, or you will see God is with you. It's not that God is not with you. It is not that God is not with you, but you will experience that God is with you. ஆண்டவர் 24 hours உங்கள் கூட இருக்கிறார். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் 24 மணி நேரம் ஆண்டவர் கூட இருந்து பாருங்கள். When you are in normal days with God, you will see that God is with you in the normal days, in the sorrowful days, and in the joyful days. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நன்றி சொல்லி பாடுவோமா? அல்லது கரத்தை உயர்த்தி வாழ்க வாழ்க அன்னை மரியே நன்றி, வாழ்க திருத்தூதர்களே புனிதர்களே நன்றி, வாழ்க மரியே, வானதூதர்களே திருச்சபையே நன்றி, வாழ்க பலிபீடங்களே நன்றி, வாழ்க வாழ்க மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.